இப்போ நான் ஒரு பெண் வச்சுக்கோங்க, எப்போ என் குழந்தைய கொலை பண்ணணும்னு தோணும். என்னோட ஃபண்டமெண்டல் மோட்டிவேஷன் என்ன? வேண்டா வெறுப்பாக ஒருத்தரை நான் மேரேஜ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கணவரே எனக்கு பிடிக்கல. அவன் மோரக்கட்டை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது, கோவமாக வருது. ஸோ தேர் நாட் செக்ஷுவலி சாட்டிஸ்ஃபைட் பை தர் ஹஸ்பண்ட்ஸ், அது ஒரு ரீசன். அல்லது செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் செக்ஷுவல் வெரைட்டி தேடுவாங்க. நார்த் இந்தியாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து 2 பிரதர்ஸை சைமல்டேனியஸாக மேரேஜ் பண்ணியிருக்கு. ஸோ வை ஷீ டூயிங் தட்? ஏன் பாலி ஆண்ட்ரஸ் ஃபேமிலி ஃபார்ம், அது ஏன் வந்து ஒரு வல்கரான ஒரு விஷயம். இவங்க இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி பப்ளிக்காக இருப்பாங்க. அபிராமி மாதிரி இது வந்து இந்த மாதிரி வேலைகள் பார்த்து இப்படி போகிறாங்க. மற்றவங்க இதெல்லாம் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. பிரியாணி கடைக்கார மேலே ஆசை போகுது அப்படிங்கும்போது அபிராமியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரியாணி கடைக்காரங்கிட்ட என்னெல்லாம் பார்த்து அஃபெக்ஷன் ஆகிருப்பாங்க. ஸோ நல்ல வெள்ளையாக இருக்கிற ஆம்பளைங்க, நல்ல மைதா மாவு மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களே பிடிக்காது. கொஞ்சம் இப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க, பணத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க, எக்கனாமிக் நீடு. ஸோ மோஸ்ட்லி எக்கனாமிக் நீடுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த லவர், இந்த எக்ஸ்டர்னல் லவரும் என்னோட செக்ஷுவல் நீடுக்கு வேணும். ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு ரெண்டுமே பேரலாக தே வில் ப்ளே கேம்ஸ் அண்ட் ட்ராவல். ஆம்பளைங்க தனியாக இருக்கிறது ஒரு விஷயம், பெண்கள் ஜென்ரலாக தனியாக இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெயின்ஃபுல் அது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இவளெல்லாம் ஏங்க என்ன விட்டு வச்சிருக்கீங்க? ரோட்ல ஓட விட்டு அந்த நாயை கல்லால் அடிச்சு கொலை பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் கோபத்துக்கு உள்ளாக்குன ஒருத்தி, அது யாருன்னா குன்றத்தூர் அபிராமி தான். கடவுள் வந்து நல்ல வாழ்க்கை, நல்ல கணவர், நல்ல சம்பளம், ஒரு அழகான குடும்ப குழந்தை குட்டின்னு கொடுத்த ஒரு வாழ்க்கைய பக்கத்தில் இருக்கிற பிரியாணி கடைக்காரன் மேலே ஆசைப்பட்டு அவன் மேலே மோகம் கொண்டு எக்ஸ்ட்ரா அஃபேர் ஆகி அவன் சொன்னா அவன் கூட வாழணும் அப்படின்றதுக்காக பெத்த பிள்ளைகளே கொலை பண்ணிட்டா. இதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, எல்லாமே நல்லதாகவே இருந்துமே ஏன் பக்கத்தில் இருக்கிற பிரியாணி கடைக்காரன் மேலே அஃபேர் போகுது? ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க எதனால பெத்த புள்ளையே கொலை பண்ணுறாங்க? எதுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தண்ணி கேன் போட வந்தவன், பேப்பர் போட வந்தவன், டிரைவரு, இந்த மாதிரி ஆட்கள் மேலே அஃபெக்ஷன் போகுது? எந்த ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அதாவது திருமணம் கடந்த உறவை தூண்டுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இங்கே வந்து வழிவகுக்குது? இன்னொன்று, ஒரு சில பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், ஐயா நான் தெரியாமல் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு போயிட்டேன், தப்பு தான், நான் திருந்தி வாழன்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுக்குது, நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமான விடையும் தாண்டி இனி வரும் காலங்களில் இந்த சொசைட்டியில் அபிராமி மாதிரி ஒரு சிவகாமியோ வேற ஒருத்தையோ வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா கேள்விகளுக்குமான விடையை கொடுக்கறதுக்காக அஃப்கோர்ஸ் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, மேல் ஃபெர்டிலிட்டி மற்றும் செக்ஷுவல் ஹெல்த் லைஃப் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஷா துபேஷ் அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த குன்றத்தூர் அபிராமி கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருமணத்தை மீறிய உறவுனால அந்த கள்ளக்காதலனுக்காக குழந்தையை கொலை பண்ணிட்டு இப்போ வந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சில பெண்களோ சில ஆண்களோ அவங்களுக்கு அந்த திருமணத்தை மீறிய உறவு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்து மோட்டிவாக அமையுது சார்? ஸோ ஜென்ரலாக அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் தேடி போகிறாங்க பார்த்தீங்களா. மோட்டிவேஷன் ஃபார் ஆண்களும் பெண்களும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது பெண்களோட சைடு நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம போகணுன்னா, ஏன் வந்து ஒரு பெண் வந்து திருமணம், ஒரு ஸ்டேபிள் மேரேஜ் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற மேரேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து அஃபேரில் போகிறாங்கங்கிறது பார்த்திங்கன்னா, ஃபண்டமெண்டலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஷுவல் நாவல்ட்டி அண்ட் செக்ஷுவல் வெரைட்டி தேடுவாங்க. ஸோ ஏன் இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ஆப்ஸில் க்ளீடன், லொகாண்டோ அண்ட் லாட் ஆஃப் ஆப்ஸ், டேட்டிங் ஆப்ஸ், மேட்ரிமோனியல் உமன், அதாவது மேரிடான உமன் ஸ்டேபிள் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பெண்களுக்கு வந்து தே அட்வர்டைஸ் லோன்லி ஹவுஸ் ஒய்ஃப் ஆட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் இந்த ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி சமீப காலத்தில் வந்திருக்குன்னா இதுக்கு தான். ஸோ தேர் நாட் செக்ஷுவலி சாட்டிஸ்ஃபைட் பை தர் ஹஸ்பண்ட்ஸ், அது ஒரு ரீசன். அல்லது செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் செக்ஷுவல் வெரைட்டி தேடுவாங்க. இப்போ கூட சமீப காலத்தில் நியூஸில் பார்த்துருப்பீங்க போல, ஒரு நார்த் இந்தியாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து 2 பிரதர்ஸை சைமல்டேனியஸாக மேரேஜ் பண்ணியிருக்கு. ஸோ வை ஷீ டூயிங் தட்? ஏன் பாலி ஆண்ட்ரஸ் ஃபேமிலி ஃபார்ம், அது ஏன் வந்து ஒரு வல்கரான ஒரு விஷயத்தை, ஒரு சொசைட்டி டிஸ்பைஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை இவங்க ஏன் அதை ஒரு நார்மலாக கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்கிறது இதுதான் ரீசன். இவங்க இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி பப்ளிக்காக இருப்பாங்க. அபிராமி மாதிரி இது வந்து இந்த மாதிரி வேலைகள் பார்த்து இப்படி போகிறாங்க. மற்றவங்க இதெல்லாம் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் அது ஒரு செக்ஷுவல் நாவல்ட்டி, செக்ஷுவல் வெரைட்டி. தேர்ட் வந்து செக்ஷுவல் போர்டம் சொல்லுவேன். நாவல்ட்டி, வெரைட்டி வித் போர்டம். போர்டம் ஏன்னா ஒரே பார்ட்னர், ஒரு சில பெண்களுக்கு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கும், சம் டிகிரி ஆஃப் பர்சனாலிட்டி இஷ்யூஸு. ஒரு சில பெண்கள் வந்து ஹை அண்ட் ஓப்பன்னஸ்ங்கிற ஒரு பர்சனாலிட்டி டேட்டுங்கிறது என்னென்னா ரொம்ப ஓப்பனாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஒருத்தரோட நான் வந்து எப்படி இருப்பேன்னா, கொஞ்சம் எனக்கு பர்சனாலிட்டி, நான் ஒரு பெண்ணு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குன்னா நான் பாலாவோட நல்லா பழகுவேன், பேசுவேன், ரொம்ப லவ் பண்ணுவேன். அதே மாதிரி குமார் ஒருத்தன் வந்து அவரோடையும் நான் வந்து ரொம்ப பேசுவேன். 2 சைடுமே ஐ வில் ஹேவ் தட்
லவ் பேஸ்ட் ஃபீலிங்ஸ். அது ஒரு மாதிரி அது ஃபேக் பண்ணுவேன். அதை உங்களுக்கு புரியுதா? ஏன்னா என்னோட செக்ஷுவல் நீடை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஐ வில் டூ. என்னோட செக்ஷுவல் நீட்ஸு, என்னோட அன்மெட் டிசைர்ஸு, என்னோட செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் மற்றவங்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு பொருள் மாதிரி நான் வந்து அந்த ஆப்போசிட் இண்டிவிஜுவலை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவேன். அப்போ தான் ஜென்ரலி பெண்கள் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ எனக்கு என்ன முக்கியமான கேள்வினா சார், அன்பான கணவர், நல்ல வேலை பார்க்குறாரு, நல்ல டிஜிட்டல் சேலரி வாங்குறாங்க, அழகான குழந்தைங்க, கடவுள் அந்த அபிராமிக்கு எல்லாமே நல்லதாகவே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பக்கத்து கடை பிரியாணி கடைக்காரன் மேலே ஆசை போகுது அப்படிங்கும்போது அபிராமியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரியாணி கடைக்காரங்கிட்ட என்னெல்லாம் பார்த்து அஃபெக்ஷன் ஆகிருப்பாங்க? ஸோ அவங்களுக்கு ஜென்ரலி பெண்கள் வந்து ஆண்கள் செலக்ட் பண்ணுறது ஒரு நான் பெத்தாலஜிக்கலாக இருக்கிற பெண்கள். நான் சொல்கிறது நார்மலாக இருக்கிற பெண்கள் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஹியூமரு, கைண்டாக இருக்காங்களா இல்லையா, நாலாவது தான் லுக்ஸ். ஸோ இந்த நாலு ஒரு இது. அதுக்கப்புறம் வசதி அஞ்சாவது. ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சிந்திக்கிற கெப்பாசிட்டி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷனில் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரியாணி கடை கண்ணியமாக நடத்துகிறவங்க இருக்காங்க. பட் இந்த அவுட் சைட் தட் கொஞ்சம் நல்ல வெறப்பா அந்த ஆண்கள் நிறைய தாடி மீசை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ரைட். ஸோ யூ ஹேவ் டிப்பிக்கல் இந்த ஃபிலிம் ட்ரேட்ஸில் காமிக்கிற இது. ஸோ அவங்களோட கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாதர் ஃபிகர்ஸ் அப்படி இருந்திருக்கலாம், ஒரு பிரதர் ஃபிகர்ஸ் இருந்திருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல் மேரேஜஸில் இருந்திருப்பாங்க. அந்த ஒரு சைல்டுஹுட் அவங்களோட அப்ரிங்கிங் டெவலப்மெண்ட் பார்த்து அந்த ஒரு ஃபேண்டசி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம பிரதர் மாதிரியோ நம்ம ஃபாதர் மாதிரியோ ஒரு மாப்பிள்ளை கிடச்சா நல்லாயிருக்குங்கிற ஒரு ஃபேண்டசி இருக்கும். இல்லை அவங்களோட பார்க்குற பானோகிராஃபிக், இல்லை சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் லெவல், ஃபஸ்ட்டு காலேஜ் லெவல், ஃபஸ்ட் ஏதோ ஒரு சைல்டுஹுட் டெவலப்மெண்டல் இஷ்யூ வந்து அங்கே இருக்குங்க. அப்போ அவங்க ஆக்சுவலாக ஒரு மேரிட்டல் லைஃப்பில் போகும்போது அவங்க ஒரு ஹஸ்பண்ட்ஸ் வந்து அந்த ஃபேண்டசியில் ஃபிட் ஆக மாட்டாங்க. அது வெளியில் வந்துலேருந்து ஒரு ஆள் வந்து அந்த சிமிலர் அந்த ஃபாதர் மாதிரி லுக்ஸு, பிரதர் மாதிரி லுக்ஸு, ஃபஸ்ட்டு லவர், ஃபஸ்ட்டு காலேஜ் ஆஃபீஸ் அஃபேர், அந்த லுக்ஸ் முன்ன பின்ன மேட்ச் ஆகி கிட்டத்தட்ட சிமிலர் ஃபிசிக்கல் ட்ரேட்ஸ், பாடி ட்ரேட்ஸ் மாதிரி டக்குன்னு விழுந்துருவாங்க. அண்ட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மென் ஹூ ஹேவ் நைஸ் திக் பியர்ட், நைஸ் திக் முஸ்டாஷ், கொஞ்சம் ஃப்ரண்டல் பால்டிங், கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின். ஏன்னா அதெல்லாம் ஒரு டெஸ்டோஸ்ட்ரோனோட ஒரு மார்க்கர். ஸோ நல்ல வெள்ளையாக இருக்கிற ஆம்பளைங்க, நல்ல மைதா மாவு மாதிரி இருக்கிற ஆம்பளைங்கள பிடிக்காது, கொஞ்சம் இப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாமே அது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு பெண்ணுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இதுதான் ரீசன் பால, வேற ஒன்றும் இல்லை. இந்த புருஷனை விட்டுட்டு வேற ஒரு ஆண்கள் கூட போகிற பெண்களாகட்டும், ஆமாம், மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பெண்கள் கூட போகிற கணவர்களாகட்டும், அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க நல்லா வாழ்ந்து காட்டுவோம், நாங்களாம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நினச்சி போனாலுமே 100% அது ஃபெயிலியராக மட்டும்தான் ஆகுது. அப்போ அவங்க என்ன மெயினாக தப்பாக இருக்குது? ஸோ பிகாஸ் தட்ஸ் த ப்ராப்ளம்ல, இட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல். அவுட் சைட் மேரேஜ் நீங்கள் ஜென்ரலி ரிலேஷன்ஷிப் வச்சாலே கமிட்மெண்ட் இருக்காது. ஸோ என்ன ஆகுனா ஒரு 6 months to 1 year இல்லை 2 years வந்து இதை மெயின்டைன் பண்ணி போவாங்க. எங்கேயாவது மாட்டிடுவாங்க. அது மாட்டும் போது அந்த ஹியூமிலியேஷன் ஆகி எல்லாம் ஓஞ்சு போய் பணம் காசு போயிடும், நிம்மதி போயிடும். பட் பெண்கள் ஜென்ரலி தப்பிச்சிருவாங்க ஈஸியாக. ஏன் அவங்க தப்பிச்சிருவாங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் வந்து பெண்கள் பாவங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கல்ச்சரலாக இருக்குது. ஸோ நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக பாவம் இருக்கிற பெண்கள் பற்றி நம்ம இங்கே தப்பாக பேச வேண்டாம். பட் ஒரு 10% இருக்கிற 10 to 15% பெண்கள் வந்து சைக்கோபேத்திக்காக இருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள்லையும் ஒரு 10 to 20% ஆண்கள், மோஸ்ட் மேபி ஒரு 25% வரை ஆண்கள் சைக்கோபேத்திக்காக இருப்பாங்க. சைக்கோபேத்திக் ட்ரேட் நிறைய இருக்கும். அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா மற்றவங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க, பணத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க, எக்கனாமிக் நீடு. ஸோ மோஸ்ட்லி எக்கனாமிக் நீடுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட இமீடியட் தேவைகள், இமீடியட் சந்தோஷங்களுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகும்னா இவங்க வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போயிடுவாங்க. அப்போதைக்கு அந்த பாடிலி ப்ளெஷர், செக்ஷுவல் ப்ளெஷரு, ஒரு செக்ஷுவல் வெரைட்டி புதுசாக அவங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஆண் போர் அடிச்சிடும் கொஞ்சம் காலகட்டத்தில். அப்புறம் அடுத்த ஆணோட போவாங்க. மேரேஜ் வந்து அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும், எக்கனாமிக் சஸ்டெயினபிலிட்டி போயிடக்கூடாது. ஏன்னா கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு வீடு இருக்கும், குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும், குட்டி இருக்கும். ஆனால் இந்த லவர், இந்த எக்ஸ்டர்னல் லவரும் என்னோட செக்ஷுவல் நீடுக்கு வேணும், ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு ரெண்டுமே பேரலாக தே வில் ப்ளே கேம்ஸ் அண்ட் ட்ராவல். இது ரொம்ப காமன். இப்போ நாட்டில் இருக்கிற முக்காவாசி ஆண்களுக்கு என்ன பயம்னா, தங்களுடைய மனைவியை வந்து உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கலாட்டி அடுத்தவங்க தேடி போயிடுவாங்களா அப்படின்ற பயம் இருக்குது சார். அப்சல்யூட்லி. இல்லை உண்மைதான். நீங்கள் இப்போது அப்போ தான் நீங்கள் அது போவாங்க ஜென்ரலி ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா என்ன ஆகும்னா, இப்போ ஃபண்டமெண்டலி ஒரு ஆண் வந்து அவங்களோட பார்ட்னரை வந்து ஃப்ரம் அ செக்ஷுவல் ஆஸ்பெக்ட், பியூர்லி ஃப்ரம் அ பாடிலி ப்ளெஷர் ஆஸ்பெக்ட், அவங்களுக்கு உச்சகட்டம் அடையாமல் அந்த பார்ட்னர் ஒய்ஃபோ, கேர்ள் ஃப்ரெண்டோ, லிவ் இன் பார்ட்னரோ அவங்களுக்கு உங்களோட ஆர்காசமே ஆகலை, நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆர்காசம் கூட கொடுக்கலன்னா அவங்களோட மூளை பொறுத்தவரை என்ன, இவன் வந்து ஒரு அன்ஃபிட் பார்ட்னர், இவனோடு நம்ம வந்து நம்மளோட ரிசோர்ஸஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், இவனோட ஏன் நான் வாழணும், எனக்கு தான் அதில். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அதுதான் வாழ்க்கை. ஏன்னா ஆப்ஜெக்டிவ் ஆஃப் லைஃப்ங்கிறது என்ன, டு ரீப்ரொடியூஸ்.
அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபண்டமெண்டல் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அவங்க என்ன அவங்க பிரெயின் எப்படி யோசிக்கும்னா இவனோட நான் வந்து குழந்தை பெற்றுக்கணுமா, இங்கே தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையே, ஃபண்டமெண்டலே கோளாறாக இருக்கே, அப்போ நான் ஏன் இங்கே ட்ராவல் பண்ணணுங்கிற மாதிரிலாம் தோணும். இன்ஃபேக்ட் ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் அ சைல்டு, ஒரு குழந்தை 2 குழந்தை கூட முன்ன பின்ன ஆக்சிடென்டல், அதாவது அன்பிளான்டு ப்ரெக்னன்சி ஆகி வரும். அதுக்கப்புறமே இவங்களுக்கு நிறைய பெண்களுக்கு இது ரொம்ப காமனாக தோணும். அவங்களே நிறைய ஆண்களை வந்து வீட்டில் இருக்கிற ஆண்களை போய் டாக்டர் போய் பாருங்கள், உங்களுக்கு வெறுப்புத்தன்மை பிரச்சனை முன்ன பின்ன இருக்குது, உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வருது, டைமிங் இல்லை, இப்படி சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ இருக்கிற காலங்கள் ஆண்கள் ஏன் வந்து அந்த ஆண்ட்ராலஜிஸ்ட்டு அல்லது மேல் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போகிறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டில் இருக்கிற இன்டிமேட் பார்ட்னர்ஸ் அனுப்பிச்சி விட்றாங்க, அவங்களா விருப்பப்பட்டு வரதில்லை. ஏன்னா ஒரு ஆண் வந்து எனக்கு இந்த கோளாறுக்கு சொல்லி ஜென்ரலாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் போய் ஒரு டாக்டர் பார்க்குறதுங்கிறது இட்ஸ் ஸ்டில் டிஃபிகல்ட் இன் அவர் கண்ட்ரி. ஸோ இதுதாங்க அதோட விஷயம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார், எக்ஸ்ட்ரா மேரிட் அஃபேரில் போயிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் உள்ளே வந்துட்டேன், நான் திருந்தி என் புருஷன் கூட என் பொண்டாட்டி கூட வாழன்னு நினைக்கிறேன், ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற கிளைண்ட்ஸ் யாருன்னா உங்ககிட்ட தேடி வந்து சார் எனக்கு உதவி பண்ணுங்க சார், நான் மாறன்னு நினைக்கிறேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களா? அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்க? இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஸோ அந்த மாதிரி டெய்லி நிறைய பேஷண்ட்ஸ் வீசிங்க அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸில் போய் வந்து மாட்டி, சம்டைம்ஸ் மாட்டாமல் கிளாண்டஸ்டனாக அது எப்போ வருவாங்கன்னா பாலியல் நோய்களோட ஃபியர் வரும்போது வருவாங்க. அது என்ன ஆகும் தெரியுமாங்க, இவங்க ஆண்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆண்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தெல் ஃபால் ட்ராப், எங்கேயாவது ஒரு பாஸ்ட் லவரு, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரெண்டில் எங்கேயாவது போய் காண்டாக்ட் வச்சுருவாங்க. அவங்க கொஞ்சம் 2-3 வாட்டி போய் வச்ச பிறகு அவங்களுக்கு அந்த பொண்ணு பற்றி தெரிய வரும். தட் ஓகே ஷி ஹாஸ் மற்ற ஆம்பளைங்களோடும் அதுக்கு தொடர்பு இருக்குங்கிறது தெரிய வரும்போது பாலியல் நோய்களோட பயம், ஹெச்ஐவி பயம் வரும், சிஃபிலிஸ் பயம் வரும், கிளமிடியா குனோரியா, ஹெர்பஸ் பயம் வரும். இந்த பயம் வரும்போது என்ன ஆகும்னா இமீடியட்டாக அவங்க வந்து ஒரு ரியலைசேஷனும் வரும். சரி ஓகே, நம்ம மனைவி, நம்ம ஸ்டேபிள் பார்ட்னர் ஏமாற்றிட்டு வெளியில் போனதுனால தான் கடவுள் வந்து நம்மளை சோதிக்கிறாருங்க ஒரு கவலையும் சேர்த்து வந்து அந்த மாதிரி அந்த மோட்டிவேட்டடாக அவங்க வரும்போது, இதுலேருந்து மாறணுங்கிற ஒரு ப்ராப்பர் மோட்டிவேஷனோட வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாலியல் நோய்கள் டெஸ்டிங் கொடுத்து சைக்கோசெக்ஷுவல் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி, அட்வைஸ் எல்லாம் பண்ணி அவங்கள நல்விதமாக திருத்தி அனுப்பிச்சிடும். இது வந்து ஒன் டைப் ஆஃப் குரூப் ஆஃப் மென் ஹூ கம். அதர் குரூப் பெண்கள் சைட்லேருந்து எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, பெண்கள் நாங்கள் தனியாக நிறைய பெண்களும் தனிப்பட்ட முறையில் அவங்களோட கஷ்டங்களோடு வருவாங்க. யாரோட பேரும் ப்ரைவசி டீட்டெயில்ஸ்னால நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ என்னென்னா பெண்கள் எப்படி வருவாங்கன்னா ஃபார்மர் லவர்ஸோட காண்டாக்ட் ஆகிடுங்க. பெண்ணுக்கு வந்து குழந்தை இருக்கும், ஷி வில் ஹேவ் அ காண்டாக்ட் வித் ஃபார்மர் லவர். அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு காண்டாக்ட் ஆன உடனே அந்த ஃபோட்டோஸ், இன்டிமேட் ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருவான். அண்ட் தென் வாட் இஸ் ஃபார்மர் லவர்ஸ், அதாவது நான் சொல்கிறது இந்த கொஞ்சம் பைத்தியமாக இருக்கிற ஒரு சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபார்மர் லவர்ஸை அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி அந்த பொண்ணோட காண்டாக்ட், அந்த பொண்ணுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துடும், ஓகே நம்ம தப்பு பண்ணினா. பெண்கள் ஜென்ரலி மோர் குயிக்காக மாறுவாங்க. குயிக்காக நம்ம ஆண்கள் வந்து ப்ளெஷர் தேர் மோர் பிரெயின் இஸ் மோர் சசெப்டபிள் டு ப்ளெஷர். பெண்களும் அந்த சசெப்டபிலிட்டி இருக்குது. பட் உமன் வந்து ஜென்ரலி ஒரு கமிட்டட் மேரிட்டட் ரிலேஷன்ஷிப் வித் சில்ட்ரனோடு இருக்கும்போது நம்ம ஊரில் ஜென்ரலி என்ன பண்ணுவாங்க, குயிக்காக அது உதறி விட்டு தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் திருப்பி அதுக்கு போக மாட்டாங்க. ஃபியர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸ் லவர்ஸ் வந்து இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இவங்க ஃபோன் காமிச்சு திருப்பி கூப்பிடுவாங்க, அந்த லூப்பில் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, எப்படி அந்த பெண்ணை வெளியில் கொண்டு வந்து சேஃப்டி பண்ணி சோஷலாகவும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த ஃபார்மர் ரிலேஷன்ஷிப்ஸும் கட் ஆஃப் பண்ணணும், எஸ்டிடி செக்கும் பண்ணி ஹஸ்பண்டோட நேர்மையாக வாழறதுக்கு என்ன வழியோ நாங்கள் வி டூ ஆல் தட். ஸோ எஸ், அந்த மாதிரியும் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஆஃப் பேஷண்ட்ஸ் வருவாங்க. சம் பேஷண்ட்ஸ் என்னென்னா அஃபேர்ஸ் வந்து ஒரு 1 or 2 years போகும், லாங்காக போயிடும். சம்டைம்ஸ் 2-3 உமனோட 1 male, ஒருத்தர் ஒரு பெண்கிட்ட சொல்லாமல் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன், இது எல்லாமே நான். பட் ஜென்ரலி நான் பார்த்து வர என்ன வாட் ஐவ் சீன் இஸ் ஜென்ரலி இட்ஸ் பெட்டர் ஃபார் 1 man டு பி வித் 1 woman நம்மளோட கல்ச்சர் பொறுத்தவரை. ஏன்னா பாலிகேமிங்கிறது நம்ம ஊரில் இஸ் நாட் வெல் அக்செப்டட். 4 பேரை திருமணம் பண்ணி போகிறதுங்கிறது இது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே வித் ஒன். கமிட்டடாக லாயலாக இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் பாலா என்னை பொறுத்த. இந்த அபிராமி கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பெத்த பிள்ளையை அவங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கள்ள காதலன் வந்து அவங்க கூட அஃபேரில் இருக்கிற ஒரு பொண்ணை எப்படிலாம் மென்டலி அவங்கள வந்து வசியம் பண்ணுவாங்க, எப்படிலாம் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க சார்? எதனால் அந்த சைல்டை வந்து கொலை பண்ணியிருக்காங்கங்கிறது வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன ஜென்ரலி ஆகும்னா பெண்கள் வந்து மதர்ஸ் வந்து ஒரு ஃபீலிசைடு, மெட்டர்னல் ஃபீலிசைட் சொல்லுவோம் இதை, வேர் மதர்ஸ் கில் தேர் ஓன் சில்ட்ரன். அதுக்கு மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் வந்து எப்போவுமே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக நடக்கும். அது ஒரு ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் உமன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு பெண் வச்சுக்கோங்க, எப்போ என் குழந்தைய கொலை பண்ணணும்னு தோணும், என்னோட ஃபண்டமெண்டல் மோட்டிவேஷன் என்ன, வேண்டா வெறுப்பாக ஒருத்தரை நான் மேரேஜ் பண்ணிட்டேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் தள்ளி விட்டாங்க, நான் பண்ணிட்டேன், வேண்டா
வெறுப்பாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறேன். என்னை பொறுத்தவரை அந்த குழந்தை வந்து ஒரு அன்வான்ட் பேபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கணவரே எனக்கு பிடிக்கல. அவன் மோரக்கட்டை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது, கோவமாக வருது. செகண்ட், தட் ஹஸ்பண்ட் கேரக்டர் எனக்கு வந்து சல்லி காசு கொடுக்குறதில்ல, ₹1 கொடுக்குறது வீட்டு செலவுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பென்ஸ், ஒரு அவுட்டிங் எதுவுமே எனக்கு பண்ணுறது இல்லை. எனக்கு பிச்சைக்காரி மாதிரி வச்சுருக்கான். அவனோட குழந்தை நான் எங்கே பெற்று எடுக்கணும்? அந்த குழந்தையே எனக்கு வேண்டாம், இவனும் வேண்டாம். அப்போது என் கணவரை வந்து நான் பழி வாங்கணும்னா அவன் குழந்தைய சாவடிச்சா அதோட ஒரு பெட்டர் பழி இருக்குமா? அதான் அதோட விஷயம். அதான் மோட்டிவேஷன், உள்ளே இருக்கிற மோட்டிவேஷன். இந்த மாதிரி கொஞ்சம் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற பெண்கள், கொஞ்சம் சைக்காட்டிக் திங்கிங் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி காமன். புருஷனுக்கு தெரியாமல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கிற பெண்கள் மன ரீதியாக எந்தெந்த மாதிரிலாம் கொடுமைக்கு ஆளாவாங்க அவங்களுக்கே தெரியாமா சார்? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நம்ம ப்ரீஃபாக அது பார்க்கணுன்னா, இவங்க வந்து எப்போவுமே இவங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டிங்கிறது எப்போவுமே இருக்கும். ஸோ மனநிம்மதி இருக்காது. அந்த குறிப்பிட்ட செக்ஷுவல் பிஹேவியர் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோடையோ இல்லை ஒரு அன்னோன் பர்சனோட கேஷுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ஆங்ஸைட்டி கொஞ்சம் கம்மியாகும். அந்த பிஹேவியர் எக்ஸிக்யூட் ஆகி முடித்த பிறகு திருப்பி அந்த பேஸ்லைன் ஆங்ஸைட்டி அவங்களோட பாடியை ஃப்ளட் பண்ணிடும். ஸோ எப்போவுமே ஆங்ஸைட்டி இருக்கும். செகண்ட், க்ரானிக் டிப்ரெஷன். கிளினிக்கல் டிப்ரெஷன் மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டரில் கடைசியில் போய் முடிஞ்சிருவாங்க. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் டிஸார்டர், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், அதாவது ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் ஆல்கஹால் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதோட ஒரு மோசமான காம்பினேஷன் இல்லையே பால. ஏன்னா ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் வித் ஆல்கஹால், இந்த 3 விஷயங்கள் தாங்க ஜென்ரலாக பெண்களை காலி பண்ணி விட்ரும், சூசைடுக்கு போய் தள்ளி விட்ரும். அதே மாதிரி ஒரு மிட் லெவல் ஒர்க்கிங் உமன், இப்போது ஒரு மேரிட்டல் லைஃப்பில் இல்லாமல் தனியாக பாய் ஃப்ரெண்ட் மட்டும் ஒரு 2-3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாம் பிரேக்கப் ஆகி ஒரு சோல்மேட்டு, ஒரு ஸ்டேபிள் பார்ட்னர் இல்லாமல் ஒரு 37-38 இருக்கிற பெண்கள் ஆர் ஜென்ரலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோர் ப்ரீடிஸ்போஸ்ட் டு தீஸ் ப்ராப்ளம்ஸ். அவங்களுக்கு மனநிம்மதி இருக்காது. அவங்க வந்து பண்ணிட்டோம் அப்படி. ஆமாம், சமீப காலத்தில் ஒரு சில ஆக்ட்ரஸஸ்லாம் பேசியிருப்பாங்க, மேரேஜே தேவையில்லை, நான் ரத்தன் டாட்டா மாதிரி தனியாக இருந்துக்கிறேங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய ஆக்ட்ரஸஸ் அதை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். நான் அவங்க பேரை மென்ஷன் பண்ண விருப்பப்படலையே. ரத்தன் டாட்டா தனியாக இல்லையா இவங்க? எஸ், ஆம்பளைங்க தனியாக இருக்கிறது ஒரு விஷயம். அவங்க நிறைய கான்க்யூபைன்ஸு அல்லது நிறைய பேரை வந்து வச்சு மெயின்டைன் பண்ணி ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் வச்சு ஓட்டுருவாங்க. பெண்கள் ஜென்ரலாக தனியாக இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெயின்ஃபுல் அது. ஸோ அந்த மாதிரி அந்த மிட் லெவல் க்ரைசிஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ணுறது சரிங்கிறது ரேஷ்னலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து நார்மலு, நம்ம இப்படி தான் லிவ் பண்ணணும், இவ்வளோ நாள் 38 வயசு வரை நம்ம தனியாக நிம்மதியாக வாழ்ந்துட்டோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. நைட்டில் அவங்க தூங்க மாட்டாங்க, தண்ணி சரக்கு அடித்தா தான், லைட்டாக ரெட் வைன் வேணும், எக்ஸசிவ் சோஷலைசேஷன், நிறைய பேரோட கான்ஸ்டன்ட் பார்ட்டிஸ், அவுட்டிங்ஸ், கெட், ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான வீடு இல்லை பாருங்கள். ஸோ அதுதான் அதோட விஷயம். இனி வரும் காலங்களில் அபிராமி மாதிரி ஒரு பொண்ணு உருவாகாமல் இருக்க, தான் பெத்த பிள்ளையே கொல்லாமல் இருக்கிறதுக்கு பெண்கள் என்ன பண்ணணும்? அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி என்னெல்லாம் பண்ணணும் சார்? ஸோ ஜென்ரலாக அதாங்க, அது வந்து என்னென்னா, நம்ம ஃப்ரம் அ சோஷியல் வியூ பாயிண்ட், ஒரு கம்யூனிட்டி வியூ பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணலாங்கிறதாங்க. வாட் கேன் த கவர்மெண்ட் டூ, வாட் கேன் வி அஸ் இண்டிவிஜுவல்ஸ் டூ? ஏன்னா பெண்கள் எப்போது அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னா, சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்கள சுற்றி கொலாப்ஸ் ஆகும்போது, அவங்களுக்கு டெவலப்மெண்டலி அப்யூஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் பண்ணும்போது, அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கும் போது தான். ஸோ அதே மாதிரி வேண்டா வெறுப்பாக எந்த பெண்ணும் மேரேஜில் வந்து தள்ளிவிடக்கூடாதுங்க. ஒருத்தர் பிடிக்கலையா அதில் போய் வி கேனாட் புஷ் தம். ஏன்னா நீங்கள் அதில் போய் புஷ் பண்ணி வேண்டா வெறுப்பாக ப்ரெக்னென்சி ஆகி வேண்டா வெறுப்பாக ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா தாங்க ப்ராப்ளமே. நிறைய ஃபேமிலிஸில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேரேஜ் ஆன 3 மாதம் 4 மாதத்துலேயே ஒருத்தருக்குள்ளே புரிதல் கூட வந்திருக்காது. அதுக்குள்ளே நல்ல நியூஸ் இருக்கா, நல்ல செய்தி இருக்கா, நல்ல நியூஸ் இருக்கா, நல்ல செய்தி இருக்கான்னு பைத்தியம் மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இந்த சைடும் சரி, இன்லாஸ் அந்த சைடும் சரி, அவங்களோட சன்ஸும் டாட்டர் இன்லாஸு அல்லது சன் இன்லா அண்ட் டாட்டர்ஸை வந்து தார்மாராக கேட்குறாங்க கேள்விகள். அது ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க. ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் டு ஆல் த பேரண்ட்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, அது தயவுசெய்து பண்ணாதீங்கன்னா, எந்த புதரில் எந்த பாம்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்க. ஒருத்தரோட சோல்குள்ளே என்ன இருக்குங்கிறது நீங்களும் நானும் போய் பார்க்குறதுக்கு இல்லை, கடவுளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். எமோஷ்னல் சப்போர்ட், சோஷியல் சப்போர்ட், எக்கனாமிக் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருந்துட்டாலே ஓகே, இந்த மாதிரி அபிராமி மாதிரி கேஸுகள் உருவாகாது, ரிதன்யா மாதிரி சாவுகள் உருவாகாது. சமீப காலத்தில் வந்த விஷயங்கள் இதில். அபிராமி கேஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ப்ரீமியம் அப்புறம் எலைட் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களும் சரி, புருஷன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் போடுறவன், தண்ணி கேன் போடுறவன், பேப்பர் போடுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரோட்டில் எதர்ச்சியாக பார்த்தவங்க, குப்பை பிறக்கிறவங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட போயிட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் அவங்க பண்ணுறாங்களே சார். ஸோ என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை சார் அது? டிரைவர்ஸோட டிரைவர்ஸ் ஆல்சோ மெயினாக ரொம்ப காமனாக நடக்கும். நம்மளோட டிரைவர்ஸோடு ஓடி போயிடுவாங்க. அதாங்க அவங்களோட மனநிலைகள் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறத விட்டு ஒரு செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது.
and then they fall trapped to the looks. நம்ம ஃபஸ்ட்டே பேசணும், அந்த டெஸ்டோஸ்டரோனோட மார்க்கர்ஸ். ஆக்சுவலாக ஹஸ்பண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, பட் த ஹஸ்பண்ட்ஸ் மே நாட் பி அவைலபிள். ஏன்னா இந்த எலைட் செக்டரில் என்ன ப்ராப்ளம் வரும்னா பால, அந்த ஹஸ்பண்ட்ஸ் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவங்களோட அசெட் மெயின்டெனன்ஸு, பொருளாதாரம் வளர்ச்சி, அதில் வந்து ரொம்ப 80 to 90% ஆஃப் த டைம் அங்கே இருக்குமா. இதுங்க வீட்டில் என்ன பண்ணுதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்போ இவங்களுக்கு எல்லாம் சோஷியல் சப்போர்ட், எக்கனாமிக் சப்போர்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் இதுங்க போய் இப்படி போய் விழுந்துடும். எல்லாரும் போய் விழுவாங்க நம்ம சொல்லக்கூடாது. லைக் ஐ செட், அந்த 10% 20% ஜென்ரலி ரிமைனிங் 80% அமைதியாக அவங்க ஹஸ்பண்ட்ஸோட டீசெண்டாக வாழ்ந்துட்டு போடுவாங்க. அஃப்கோர்ஸ் இந்த சைடு எலைட்டாக இருக்கிற ஆம்பளைங்க அவங்க அடிக்கிற லூட்டி வேறு. இப்போ வந்து எலைட்டு நான் எலைட் சொல்கிறத விட அக்ராஸ் த சோஷியல் ஸ்டேட்டா, லோவர் மிடில், அப்பர் கிளாஸ், ரிச், அஃப்ளூவெண்ட் எல்லாருமே இந்த வேலைகளில் முன்னிப்பின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் இட்ஸ் அ டேக் ஹோம் பாயிண்ட்.